அதுக்கு பேர் எஜுகேஷன் அல்ல. எது எஜுகேஷன்? கல்வியோடு சேர வேண்டும், ஒழுக்கம் சேர வேண்டும். அதனால் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் கூட முன்னாடி பேசுனாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர் என்ன பாடம் நடத்தினார்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய பாடம் என்ன தெரியுமா? ஒழுக்கம் சார்ந்த பாடம். ஒழுக்கம் சார்ந்த பாடம். நாமெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறோம் முஅல்லிமே இன்சானியத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅல்லிமே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசிரியர் சொல்லி தரணும். என்ன சொல்லி தந்தாங்க தெரியுமா? பூரா ஆதாபுகள், ஒழுக்கங்கள். சஹாபாக்களை உட்கார வச்சு அவங்க மேத்ஸ் நடத்தின காலத்தை விட, ஜியோகிராபி ஹிஸ்டரி நடத்தின காலத்தை விட ஒழுக்கம் கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? கல்வி என்றால் ஒழுக்கம்னு பொருள். கல்வி என்றால் ஒழுக்கம் என்று பொருள். ஒருத்தர் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி சிகப்பா சட்டை போட்டிருந்தார், சிகப்பா சட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் ஏன் இந்த கலர்ல கொஞ்சம் மாத்திக்கலாமே அப்படின்னாங்க. உடனே போய் அவர் மாத்திட்டு வந்து உட்காந்துட்டார். சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது, அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. பாபுன் ஃபில் ஹும்ரா, சிவப்பு நிறம் பற்றிய பாடம்னே ஒரு பாடம் அபூதாவுதுல அந்த இந்த ஹதீஸ் பதிவாகிருக்கு. ஒருத்தர் இப்படி வர்றார், தலை சீவாம கசமுசன்னு கிடக்கு, தலை பரட்ட தலை மாதிரி இருக்கு. அலைஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரா, தலை வாடுறதுக்கு இவருக்கு ஒரு சீப்பு கிடைக்கலையா அப்படின்னாங்க. ஓட்டமாக ஓடி போய் தலையை கரெக்ட் பண்ணி நீட் பண்ணிட்டு வந்து உக்காந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் பின்னாடி ஜடை விட்டுருந்தார், நிறைய அப்படியே தொங்குது, லேடிஸ் மாதிரி. இப்போலாம் நம்ம பசங்க கூட அப்படி தான் வச்சுருக்கான். ஆமாம், பின்னாடி இருந்து வண்டியில் போனால் பொம்பளை ஓட்டுதுன்னு நினச்சா இவர் தான் ஓட்டுறார். பாய், அவ்வளவு தொங்குது. ஒருத்தர் நீண்ட கிராமவாசி ஒருவர், நிறைய தொங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, அவர் நல்ல மனிதர் தான், அந்த ஜடையை மட்டும் வெட்டிக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும்னாங்க. நேராக போனார். ஃபகத்தஅ ஜும்மத்தஹு இலா உதுனைஹி, இதுவும் ஹதீஸில் வருகிறது. பாபுன் ஃபி இஸ்பாலில் இஸார், ரவாஹு அபூ தாவூத். சிஹாவில் வரக்கூடிய ஆடையினுடைய ஒழுக்கங்களை பற்றிய ஹதீஸில் இது பதிவாகிறது. போனவர் காது வரைக்கும் அந்த ஜடையை பூரா வெட்டி நீட் பண்ணிட்டு வந்து சபையில் உட்காந்துட்டார். ஒருவர் கிழிந்த ஆடை உடுத்தி கொண்டு வருகிறார், ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் காசு இல்லையான்னு கேட்டாங்க. காசு இல்லாதவங்க கிழிஞ்சதை உடுத்துறதுல தப்பில்லை. ஆனால் அவர் சொன்னார் காசு இருக்குன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மின் ஐயில் மால், என்ன காசு இருக்கு ஒன்றுன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், விசாரிச்சா ஆட்டு மந்தையே வச்சிருக்கார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல் யுர அஸ்ரு நிஅமத்தில்லாஹி அலைக், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து உன்கிட்ட பார்க்கப்படணும். கிழிஞ்சதை போட்டு வர்றதில்லை. அல்லாஹ்